Hey friends, welcome to Veena Money Family Vlogs. இது சிங்கப்பூர் ட்ராவல் vlogல நெக்ஸ்ட் பார்ட். இது ரொம்ப பெரிய ஒரு ட்ராவல் வீடியோ, ரொம்ப லாங்காக போகும். ஏன்னா நாங்கள் ஒரே நாளில் நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல்னு தெரியும். இது வந்து ஷிப் ஷேப்பில் இருக்கும். அட் த டாப் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா 51,000 per day. சிங்கப்பூர்னாலே நமக்கு வந்து படத்துலலாம் பார்த்தது அந்த ஒரு லயன் தான் இல்லையா? அந்த சிங்கப்பூர் லயனை பார்க்குறதுக்கு தான் மெர்லயான் பார்க் வந்திருக்கோம். இங்கேருந்து அந்த மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல் சூப்பராக தெரியும். ஸோ காலையில் ஒரு 10 o'clock வந்தோம். அப்போவுமே செம வெயிலாக இருந்தது. இதை விசிட் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்டே பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு ஐகானிக்கான ஸ்டாச்சு, ஹாஃப் ஃபிஷ் ஹாஃப் லயன். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 28 feet வருது. சிங்கப்பூர் அப்படின்னா லயன் சிட்டின்னு அர்த்தம். அதை தான் வந்து சிம்பாலிக்காக மீன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபிஷ் எதுக்கு அப்படின்னா வந்து சிங்கப்பூர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்படி டெவலப் ஆகிருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இல்லை. ஸோ இங்கே வந்து குட்டியாக ஒரு பிரஞ்ச் மாதிரி முடித்தோம். இது வந்து மேங்கோ ஸ்மூத்தி, ஃப்ரைட் சிக்கன் பன், அப்புறம் சிக்கன் டாக்கோ வாங்கிட்டோம். இங்கே ப்ரைஸிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெயில் வந்து மண்டைக்கு மேலே ஏறும். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். சிங்கப்பூரில் வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. முடிஞ்சால் நீங்கள் அங்கேயே வந்து பப்ளிக் பிளேசஸில் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குட்டி மினியேச்சர் ரெப்ளிகா பண்ணி வச்சுருந்தாங்க. சைடில் அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது ஷாப்பீஸ் அட் மெரினா பே சாண்ட்ஸ் தான். இது ஒரு மால். இங்கே வந்து உள்ள சாம்பான் ரைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு மால்குள்ளே ஒரு போட் ரைட். அது நான் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதை கேட்ட உடனே ஓடியாச்சு அங்கே. மெர்லியான் பார்க்கில் நிறைய நடந்து அலைஞ்சி வந்ததில் டயர்டாகிடுச்சு. ஸோ வந்து 2 பேரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் லன்ச்சு. சிக்கன் கிரேவி அண்ட் ரைஸ். இது வந்து மைலோ டைனோசார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் மைலோ குடித்த ஞாபகம் வந்தது. பட் நம்ம வீட்டில் ஜில்லுன்னெலாம் கொடுத்ததில்லை. இங்கே சூப்பர் கூலாக சில்லாக இருந்தது. ஷாப்பீஸ் மாலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த சம்பான் ரைட் இருக்குது. அது ஒரு டைப் ஆஃப் போட்டு தான். ஸோ அதுக்கு நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். இதுதான் அந்த சம்பான் ரைட் போகிற இடம். எவ்வளோ அழகான ஒரு வியூ இருக்குது பாருங்கள். டிக்கெட் ப்ரைஸிங் நான் கடைசி ஸ்லைடில் போடுறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். சம்பான் ரைட் புக் பண்ணதுக்கப்புறம் டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த டைம் ஸ்லாட்டில் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ரைடு ஒரு மேஜிக்கல் ஃபீலாக இருந்துச்சு. பிகாஸ் இது வரைக்கும் ஒரு மால்குள்ளே நான் வந்து இந்த மாதிரி தண்ணி பார்த்ததில்லை, போட்லேயும் போனதில்லை. சிங்கப்பூரில் மெரினா பே சாண்ட்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதிலே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸும் கொடுக்குறாங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரு QR கோட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வரேன் by your side when the sun sets. I hope you'll still want me. I hope you'll still need me 1,000,000 years from now. The seasons are changing, the nights ever fading. It's time we left the ground. Let's leave for an eternity. Let's sail across the சம்பான் ரைட் முடிக்கிறதுக்கே 2 hours ஆகிடுச்சு. மறுபடியும் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் சிங்கப்பூரில் அவ்வளோ நடக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒளிச்சு வச்சுருந்த ஒரு கப் கேக் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிற்க முடியல. அதனால் கீழே உட்காந்து சாப்பிட்டேன். நிறைய பேர் இந்த வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரியலி கேர். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எனர்ஜி கெயின் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பெரிய அட்வென்ச்சருக்காக ரெடி ஆகிட்டேன்.
அந்த சம்பன் ரைட் முடிச்சுட்டு இதுதான் அதோட பேஸ்மெண்ட்டு. இங்கே தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. எவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு பாருங்கள். மறுபடியும் இங்கே போயெலாம் ஹெவியான ஒரு ப்ரைஸ் பே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஸோ அடுத்ததுக்கு கிளம்பியாச்சு. அடுத்தது ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம் தான். ஃப்யூச்சர் வேர்ல்டு அப்படிங்கிறதுல அது வந்து நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம். நீங்கள் அங்கேயும் போய் புக் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். அது நடக்கிறதுக்கே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் மால்குள்ளேயே தான். பயப்படாதீங்க, எல்லா டைரெக்ஷன்ஸும் அங்கே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் நேவிகேட் பண்ணி போய்க்கலாம். இது அந்த சம்பன் ரைட் நடந்த இடம். மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் எடுத்து காமிச்சிருக்கேன். ஆர்ட்ஸ் சயின்ஸ் மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ஃபுட்டுக்கான ஸ்டாப். ஏன்னா குட்டி குட்டி மீல்ஸாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம். எங்கள் போர்ஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு மீல் வாங்கி தான் 2 பேரும் ஷேர் பண்ணுறோம். ஸோ சாப்பிட்டுட்டு நடக்கிறதுனால பயங்கர பசி. இதுதான் வந்து அந்த மாலோட டாப் ஃப்ளோரில் இருந்தது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெரைட்டி, எப்படி ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்னு பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீஃப் அண்ட் போர்க் தான் நிறையா விரும்புவாங்க. நாங்கள் அது சாப்பிட மாட்டோம். ஸோ சிக்கன் அப்படிங்கிறதுனால லிமிட்டடாக தான் இருக்கும். டக்கும் இருந்தது. அது டக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ப்ரைஸி தான். ஒரு சூப் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ். சிங்கப்பூர்னாலே கொஞ்சம் ஃபுட்டுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது கொஞ்சம் ப்ரைஸியாக தான் ஃபீல் ஆகும். ஃபோனில் கன்வெர்ட்டர் ஆப் பார்த்துட்டு அதில் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் என்ன மீட் போடுறாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸை நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஸ்டாண்டர்டாக அவங்க போர்க்கு பீஃப் தான் ஆட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் கார்லிக் சௌமீனும் ஃப்ரைட் சிக்கன் ப்ரெஸ்ட்டும் தான் வாங்கியிருந்தோம். அதுவே அவங்க வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் இதுவே குவான்டிட்டி ரொம்ப நிறையா இருந்தது மாதிரி.
நெக்ஸ்ட்டு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போகிறோம். இதில் படி ஏறி போகிறேன் இல்லையா, ஆனால் கீழே இறங்குறது ஸ்டெப்ஸ் இருக்காது, நம்ம ஸ்லைட் பண்ணி தான் போகணும். ஜஸ்ட் லைக் கிட்ஸ், சூப்பராக இருந்தது, சூப்பர் ஸ்கேரியாக இருந்தது, ஃபுல் டார்க்காக இருந்தது. அப்படியே தான் இறங்கி போனோம். இதுக்கப்புறம் வரப்போகிற ஒன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியமை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. கிட்ஸ் இருந்தாங்கன்னா டபுள் த ஃபன். உங்களுக்கு அவங்களோட விளையாடுறதுல நீங்களே உங்களை மறந்து குழந்தையாகிடுவீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். இங்கே ஒரு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் ஓடுறது எல்லாமே வந்து நம்ம வரைஞ்சது தான். எஸ், நம்ம வரைஞ்சி ஸ்கேன் பண்ணுறது தான் மேலே வந்து அவங்க காட்டுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். தொடுங்கண்ணா, அப்படியே தொடு, ப்ரெஸ் பண்ணு. அப்படியே ஆர்டின் போடு. அடுத்தது ஏதாவது விளையாடுறதுல கவ்வெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோ. ரவுண்டு போட்டுனா போட்டு மாட்டிக்கலாம். கவ்வெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோன்னு. வீணா மணின்னு ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் ஆரும் நக்ஷான்னு எழுதணும். ரொம்ப க்ரீப்பி கலர்ஸ்லாம் கொடுக்கல, ஏன்னா அது ரீடபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீணா ஒரு ஹார்ட் மணி. அது தொட்டா ஓடிடுமா? நெக்ஸ்ட் எங்கள் பேபிஸோட பேர் ஆராதனா நக்ஷத்ராவை ஆரு நக்ஷன்னு போட்டிருக்கோம். அவங்களும் பறந்துக்கிட்டே வந்தாங்க. On the other screen. All I'm saying. ஐயோ ஆரு நச்சு, சாரிடா சாரி. மீன் இங்க பாரு. இன்டர் கேலக்ஸி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒன்று வேணும்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தரையில் நடக்கிறீங்களா இல்லை ஃப்ளை பண்ணுறீங்களானே தெரியாது. அந்த அளவுக்கு லைட்ஸ் வந்து சூப்பராக அரேஞ்ச் ஆகிருந்தது.
கண்டினியூஸ் லூப்பில் வந்து வேறு வேறு அலைன்மெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த லைட்ஸோட கலர்ஸ்லாம் மாறிக்கிட்டே வரும்போது எங்கே இருக்கீங்கங்கிறதே மறந்துடுவீங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். அது முடிச்சுட்டு வந்த உடனே இங்கே ஒரு ரெயின் வார்டெக்ஸ் மாதிரி இங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மாலை சுற்றிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்கு கிளம்பிட்டோம். இன்னும் என்னடா வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது வந்து மெரினா பே சாண்ட்ஸில் இருக்கிற லைட் அண்ட் சவுண்ட் ஷோ. இது ஃப்ரீ தான், ஆனால் டைமிங் பேஸஸ். ஸோ டைமிங்ஸ் பார்த்து நீங்கள் அங்கே போய் இடம் பிடிச்சிக்கணும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் அடிதடி சண்டை இடம் தான் பிடிச்சி உட்காரணும், நம்ம நின்றுக்கிட்டும் பார்க்கலாம். இது வந்து லூயி விட்டானோட ஃப்ளோட்டிங் ஸ்டோர். இங்கே ஆப்பிள் ஸ்டோரும் இருக்குது. இந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோவை என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய ஃபோன் வழி. செம்ம ப்ரொடக்டிவான டே முடிச்சுட்டு பே ஃப்ரண்ட் நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம் எங்களோட ரூமுக்கு. ரொம்ப டயர்டாக ரொம்ப ட்ரெயின்ட் அவுட்டாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே எடுக்க முடியாதுட்டு போய் மட்டையாயிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி டின்னர் முடிக்கணும். ஸோ இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. சால்டட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் இது வந்து சால்டட் சிக்கன், இது வந்து பேபி ஸ்குவிட் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இது மணிக்காக. இதோட முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். See you in another video. அது வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன். இன்றைக்கி போன அட்ராக்ஷன்ஸோட டிக்கெட் ப்ரைஸிங் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, டாடா.